டேய் அருண் அருண் உன் பிரச்சனை தான் என்ன சொல்ல. என் போன்ல அடிக்கடி ஒரு பொண்ணு பேசலாம்னு சொன்னல. ஆமா, யாரு? பெப்சி உமாவா? அது இல்லடா. அப்ப வேற பொண்ணுனா பிரச்சனையே இல்லையே. நேரா போய் சந்திச்சு உங்க எண்ணத்தை பகிர்ந்து 2 பேரும் சேர வேண்டியதானே? அது நினைச்சுதான்டா அந்த பொண்ணை சந்திச்சேன். ஆனா நான் சந்திச்ச ஒரு ஃப்ராட் பொண்ணு. அப்புறம் ஒரிஜினல் பொண்ணு போன் பண்ணும்போது அந்த ஃப்ராட் பொண்ணு நினைச்சு அவளை பயங்கரமா திட்டிட்டா. அதுல வந்துச்சுடா ப்ராப்ளம். அடாடா, அங்கதான் நீ அவசரப்பட்ட. சரி பரவாயில்ல, இப்பவும் எதுவும் கெட்டு போகல. அந்த பொண்ணோட லொகேஷனை மட்டும் என்கிட்ட நீ சொல்லு. நான் நேரா போறேன், உனக்கா அந்த பொண்ணு கிட்ட பேசுறேன், உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். டேய், அது யாரா இருந்தாலும் சேர்த்து வைப்பேன். என் சொந்த தங்கச்சியா இருந்தாலும் உன் கூட நான் சேர்த்து வைப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா நிச்சயமா. ஜக வாங்க மாட்டேன். அது வேற யாரும் இல்லடா, உன் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அபிராமி. அபிராமி, ஐயோ பாவம், அபிராமி நல்ல பொண்ணாச்சப்பா. ஏன்டா எனக்கு என்ன? நீ நல்லவன் தான், ஓவர் நல்லவன். அவளும் நல்லவதான். நல்லது நல்லது சேர்றதான் நல்லது. அந்த பொண்ணு மட்டும் இல்லப்பா, அந்த ஃபேமிலியே நான் சொன்னாதான் கேட்கும். கவலைப்படாத, உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு. ஏய் ஹரி, அருண், இத மட்டும் நீ செஞ்சுட்ட, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேடா. நிச்சயமா நிச்சயமா கண்டிப்பா கண்டிப்பா. ஜகா வாங்க மாட்டியா? வாங்கவே மாட்டேன். ஒரு பொண்ணுக்கு புருஷனா நடிக்கிறேன். அருண் அருண், ஹரி டேய் வேணாம்டா. இது உனக்கே நல்லா இருக்காடா? இப்பதான் ஜகா வாங்க மாட்டேன்னு சொன்னேன், அதுக்குள்ள இவ்வளவு தூரம் ஜகா வாங்கி நிக்கிறியாடா? உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். உனக்கு அபிராமி கிடையாது. டேய் ஹரி, என்னடா டேய்? என்ன உன்னால புருஷனா நடிக்க முடியுமா முடியாதா? ஏய் ஹரி, அது இல்லடா. பின்னே இவ்வளவு யோசிக்கிற? புருஷனா முன்ன பின்ன நடிச்சு பழக்கம் இல்லடா. இதுக்கெல்லாம் யூனிவர்சிட்டியில கிளாஸ் வச்சால சொல்லி கொடுப்பாங்க. அப்படி அப்படியே பண்ணிக்கிறதாப்பா. இந்த பாரு, புருஷனா நடிக்கிறதா ஒரு புருஷனுக்கு லட்சணம். அது உனக்கு புரியாது. சோ உனக்கு அபிராமி கிடையாது. என்ன விட்டுரு. டேய் ஹரி, நடிக்கிறியா? சரி நான் என்ன செய்யணும் சொல்லு. சொல்றேன்.